இது கூட கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் போடணும். உளுந்து வெள்ளம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதில் வதக்கி எடுத்துக்கலாம். வாங்க. இன்றைக்கி பிரண்டை துவையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பிரண்டை நான் வாங்கி வச்சுருக்கேன். முதல்ல கையில் நல்லா அந்த அளவுக்கு எண்ணெய் தடவிக்கணும். கடலை எண்ணெயை தடவிக்கலாம். கையில் எண்ணெய் நமத்தும் எண்ணெய் இல்லாமல் சும்மா அதை வந்து தொட்டால் கையெல்லாம் நமத்தும். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை தடவிக்கிட்டு இதை நார் எடுக்கலாம். பாருங்கள், இப்படி சின்ன சின்னதாக அரிஞ்சு நார் எடுக்கணும். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக அரைஞ்சி போட்டுக்கணும். உரிச்சு அப்படி நார் வரும். பாருங்க, இந்த இலையெல்லாம் போடக்கூடாது. இந்த தண்டு மட்டும்தான் போடணும். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை, வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, பூண்டு 6 பூண்டு பல், இஞ்சி ஒரு துண்டு, தேங்காய் 3 சில்லு எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், துணூண்டு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டு இது கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடணும். உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டு முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க. எடுத்துக்கலாம் பார்த்து. நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கணும் எண்ணெயில், இல்லைன்னா நாக்கில் நமக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வளருது, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. நல்லா வேகணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்தோடனே தனியாக எடுத்துக்கலாம்.
இந்த பருப்பு கூடையே எடுத்து வச்சுக்கிடலாம். அந்த கூட இது கூட முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். அந்த எண்ணெயிலையும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். 4 வத்தல் சின்ன சின்ன வத்தல் எடுத்துருக்கேன். 4 வத்தல் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம், வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். சுத்தமாக பண்ணி தேன் போட்டு கடலை தேன் போட்டுக்கணும். அது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற கரண்டையும் கடலைப்பருப்பு உளுந்து எல்லாத்தையும் இது கூட கொட்டி நல்லா கரைச்சிக்கலாம். கடைசியில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூள் போடுங்க. ஆனில் இருக்கும்போது போட்டால் பூ கரைஞ்சிடும். இப்போ போட்டு அப்படியே நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க.